வணக்கம். இந்த வீடியோவில் கடலைப்பருப்பு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா பட்டைலாம் போட்டு தாளிச்சிடலாம். ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கடலைப்பருப்பு தான் யூஸ் பண்ணோம்ல, கடலை மாவு இருந்தால் கூட இதை நம்ம கரைச்சி கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த குருமா ரொம்ப இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. வெங்காயம், பச்சை மிளகாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு 1-1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது பாம்பே சட்னி சொல்லுவாங்க, மாப்பிள்ளை குழம்புன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பேர் வந்துச்சு தான் நமக்கு தெரியாது. இருந்தாலும் இது சீக்கிரமாக உடனே செஞ்சிடலாம். கடலப்பருப்புங்கிறதுனால பருப்பு நம்ம ஊற வைக்கிறது டைம் ஆகும். அப்படி கடலப்பருப்பு ஊற வைக்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க உடனே கொஞ்சம் கடலை மாவு இருந்தால் கூட அதில் 1-2 ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு நமக்கு தேவையான அளவு கரைச்சிட்டு கடைசியாக விட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப காரம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2-2 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பரட்டிட்டு உடனே நம்ம தண்ணியும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் தண்ணி நிறைய தான் வைக்கணும். இதுக்கு கொஞ்சமாக வச்சோம்னா ரொம்ப அந்த கடலைப்பருப்பு ரொம்ப கெட்டிப்பட்டுடும், வேகாது. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இது கொதிக்கிட்டோம். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த கடலப்பருப்பை அரைச்சாச்சு. இந்த கடலப்பருப்பை இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வாட்டரியாக வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கடலப்பருப்பு வேகாது, ரொம்ப கெட்டியாயிடும் குழம்பு. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி கடல மாவு கூட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு யூஸ் பண்ணாதவங்க. இந்த கடலப்பருப்பு பதில் துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும் நல்லா. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட குருமா ரெடி ஆகிடும். சுவையான கடலைப்பருப்பு குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.